தென் மாவட்ட சட்டம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க. அது இப்ப நீங்க சட்டம் ஒழுங்கு விடுங்க. இப்ப நான் போன தடவை தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு வணக்கம் செலுத்த வந்தேன். மொத்தம் 7500 காவலர்களை நிறுத்தியிருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க 7500 பேர் பட்டு ஹைலி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் நீங்க. ஆனா என்ன பண்ணீங்க நீங்க? எல்லாம் ஒரு பந்தல சாலை ஓரத்தில் போட்டு காவலர்களை எல்லாம் நிறுத்தி உயரதிகாரி இருந்துக்கிட்டீங்க. இந்த சின்ன பிள்ளைய பூரா அந்த வெயில காஞ்சி நின்றுக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாம். இப்போ நிற்கிறாங்க, இந்த நேரத்து நின்னாங்க. நிற்கும்போது நாங்கள் எங்கே மக்களை அடர்த்தியாக குவிகிற இடம் இருக்கோ அங்கே நீங்கள் வர்றதே இல்லை, எங்களை கொண்டு விட்டுறீங்க. ஆனால் அப்படி உயர்ந்த அதிகாரத்தில் உங்களை அப்படி அனுப்புவீங்கள, உங்கள் முறையாக கொண்டு போய் வணங்க விட்டு திருப்பி விட்டுவீங்க, எங்களை விட்டுறீங்க. ஆனால் 7500 பேர் அப்போ எதுக்கு? அந்த கூட்டத்துக்குள்ள பிதுங்கி சாங்கடானுங்கிறதுக்கா? பேரன்பு கொண்டு உணர்வு வயப்பட்டு அப்படி எங்களை அப்போ அவங்க தள்ளி முள்ளி ஒரு இதாக ஆகுதுன்னா அது யார் பொறுப்பு இருக்கிறது? சீமான் போகும்போது பிரச்சனை, அல்லது டிடிவி ஐயா போகும்போது, அப்போ ஓபிஎஸ் போகும்போதோ, அல்லது எடப்பாடி போகும்போது பார்க்குறீங்க ஒரு பிரச்சனையில் அதுக்கு என்ன மாதிரியான நிர்வாகம் அது? நேற்று அதே தான் தாத்தா இமானுவேல் சேரனுக்கு நாங்கள் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை நான் கடந்திருக்கேன். ஆனால் 6500 காவலர்களை வச்சிருக்கேன்றீங்க. கட்டடத்து மேலே நின்று எல்லா காவலர்களும் எங்களை காவல்துறை கண்காணிப்புன்னு போடுறாங்களா, அது மேலே நின்று எங்களை கண்காணிக்குது. எப்படி பிதுங்கி எவ்வளோ நசுங்கி சீமான் போறாரு அப்படின்ட்டு உண்மையிலே வேதனையா இருக்கு. அதை தான் அண்ணன் செல்வ பிறந்தகையோட சொன்னாங்க. நீங்கள் ஒரு வழி பண்ணி கொடுத்து எங்களை கொண்டு போய் வழி விட்டா ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வெளியேறிடுவோம். 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. அப்போ 6500 பேர் இங்கே குவிச்சு பயன் என்ன? அப்போ அது அந்த சட்டம் ஒழுங்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு தள்ளி விட்டாங்க, ஒருத்தர் விழுந்துட்டாரு, மயங்கிட்டாரு, ஒரு குறவழியில் மீச்சிருச்சு, நெஞ்சில் மீச்சிருச்சு, அல்லது ஏதோ உயிர் சேதம் ஆயிடுச்சு. கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு பிளேட்டு கத்தி வச்சு கீறி விட்டுட்டாரு, ஒரு கத்தி வச்சு குத்தி விட்டுட்டாரு. யாரு பொறுப்பு? போய் எப்படியோ போங்கடா அப்படின்னா. அப்படி நீங்கள் போகும்போது, அல்லது உங்கள் மகனார் ஐயா சின்னவர் அவர் போகும்போது, இல்லை பெரியவர் ஐயா நீங்கள் போகும்போது இப்படி தான் நிற்க விடுவீங்களா? சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிறது அது நீங்களே சொல்றீங்க மோசமா இருக்குன்னு. நான் அதுக்கு கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், ரொம்ப மோசமா இருக்கு. வேற என்ன சொல்றதுக்கு? சமூக நீதி நான் கிருமியில இருங்க, அதை முடிச்சுக்கிறேன். இப்போ எங்க ஐயாட்டே எனக்கு இது ஒன்றும் வரல, வருத்தம். எங்க ஐயா மேலே எங்க அண்ணன் மேலே எனக்கு வருத்தம். அதை நீங்க என்ன செய்ய? வாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா, நம்ம இந்த மதுவை ஒழிக்கிற பய, இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம், அவ்வளவுதானே. யார் சொல்லிருக்கா? வரலையே, நான் தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணனை, வாங்கின நம்ம ஒண்ணு செய்யும், இவங்களும் சரி வர மாட்டாங்க. இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல, எங்க அண்ணன் கூப்பிடுறாரு, அதை சரி நான் வரவே இருக்கிறேன். அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க, ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது. அது மதவாத ஆற்றல்னு எங்க அண்ணன் சொல்றாரு, இது மதுவாத ஆற்றல், அவ்வளவுதானே. நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட கூட்டின்னு வச்சிருக்கிறாரு. அது இல்ல, அவர் தோணிருக்கலாம். சரி, இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்கள்ல யாரு, வட மாவட்டங்கள்ல யாரு? உழைக்கும் மக்கள்ல சரிபாதி இருக்கிற படையாச்சி பறையர் தான் வட மாவட்டத்தில். நீங்க உங்களுக்கு தெரியும், 2 பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பலியாகி உழைக்கும் குடிகள். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு பாருங்க, மரக்காணத்துல செத்தம் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப எங்க அண்ணன்ட்ட ஒண்ணும் இல்லை, நான் அன்பாவே கேட்கிறேன் எங்க அண்ணன்ட்ட. அன்னை 2021 திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்காணத்துல 19 பேர். 2024 முடிஞ்சு இப்ப 25 இப்ப 24 பாதிக்கு மேல இப்ப நீங்க மாநாடுன்றீங்க. அப்பவே போட்டிருக்கணும்ல. அது அவ்வளவுலாம் சொல்லாதீங்க, ஏன் நாடகம்? அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க. சொல்றேன், எங்க அண்ணன் இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற, காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு, அது கஷ்டமா இருக்குன்ற. கொண்டு வந்து எங்க ஐயாட்ட இருக்கிற கொள்கையில, உயிர்ப்பு கொள்கையில இந்த சமூக நீதியும் இந்த மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானது தான். இதில் 2ல எங்க ஐயா பாருங்க, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்க ஐயா ஏத்து அமைதியாயிட்டாங்க. அது காரணம் நாங்க என்ன செய்ய முடியும்? கூட்டணி. நான் கூட கேட்டேன், ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு. அதுக்கு எதிராக வந்தா கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்க ஐயா அப்படி பேசிடக்கூடாது. பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும்ட்டாங்களே.
நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமா இருக்கிறத அவன் வந்து சிதைக்கிறான். அதுல விட்டுட்டாங்க. இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க. ஐயா அன்புமணி சொல்றாங்க. எடுத்து என்ன பண்றது? அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரால இருக்கான். முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான். சாதி வகுப்புன்னா சாதி தானே. சாதி எப்படி முன்னேறும்? ஒருத்த கல்வி உரி பெற்று வேலை வாய்ப்பை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாய் பெருக்க அது பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு 16 வளர்ச்சி. யாரு எது பொருளாதார அப்படி பேசாதீங்க. அந்த இடஒதுக்கீடு முறையை அப்படி கொண்டு வரப்படல. பொருளாதார அடிப்படையில் முன்னேறிய சாதி ஏன் சொல்ற? நீ யார்? நீ அப்படி சொல்ல? நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா, நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா, கிளைக்கு வாடா, அடிமரத்துக்கு வாடா, வேருக்கு வாடா, கீழே வா. நான் எஃப்சியா தான் இருப்பேன். நான் பிசி எம்பிசிக்கெல்லாம் வரமாட்டேன். நாங்க மோஸ்ட் பேக்வேர்டு ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நாங்க இருப்போம். அப்ப சரி, மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதர் பேக்வேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இதே எஸ்சி எஸ்டியில் எங்களை எந்த மாநிலமாவது வச்சிருக்கா? 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கோம் நாங்க. எங்களுக்கு எஸ்சி எங்களுக்கு இருக்கா? 36 லட்சம். நீங்க இங்க இருக்கிற எண்ணிக்கை விடுங்க. பிறகு நாங்க 36 லட்சம் மகாராஷ்டிராவில் இருக்கோம். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? நாங்க ஓபிசி அதர் பேக்வேர்டு. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒரு இடம், ஒரு எது? ஒண்ணு இல்லையே. பொருளாதார அடிப்படையை பேசவே பேசாதீங்க. நீங்க பொருளாதார அடிப்படையில் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணா அது கிடையவே கிடையாது. அப்புறம் நீ சாதி வகுப்புல முன்னேறிட்டேன்னா சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவ சமூகம் படைக்கணுங்கிறது தானே இதை கொண்டு வரிய. நீ முன்னேறிய சாதினா அவன் கொம்ப வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா? நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதியாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்புறம் எப்படி சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாகும்? இதுக்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட? சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவம் எப்படி உருவாகும்? அண்ணல் அம்பேத்கர் சொல்றது, சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார். சாக்கடையின் மேலே நீ போடுற சந்தன மாலைக்கு சமம்டாங்கிறார். இதுக்கு பதில் இருக்கா? அப்புறம் எப்படி நீ ஏற்றதாழ்வை ஒழிப்ப? நான் உயர்ந்தவனாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவன் கீழே தான் இருக்கணும். நான் மேலே ஏறி வந்து என்ன பயன் இருக்கு? எப்படி வர முடியும்? கிரிமி லேயருங்கிறத எப்படி நீங்க ஏற்கிறீங்க? கிரிமி லேயர் இப்ப எங்க அப்பா படிச்சுட்டாரு, இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டாரு, IAS. திடீர்னு இறந்துட்டாரு. அப்பா IAS ஆயிட்டாரு, அதனால எனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல நான் பிறந்த அரணியூர்ல 5வது பட்டதாரி நான். அப்படின்னா எங்க கிராமத்துக்கு கல்வி எப்போ வந்து சரி, எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட தெரியும். எங்க குடும்பத்துல எங்க அம்மாவுக்கு நாங்க வந்து கற்பிச்சோம். இப்ப நானும் நீனும் ஒன்னா கிருமி லேயர்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா எங்க ஐயா இளையராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாதா? சொல்லுங்க. எங்க அப்பா பாரதி ராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாது, என் தம்பி மனோஜுக்கு அவன் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. உங்க அப்பா நல்லா முன்னேறிட்டாரு இப்படியா? அப்புறம் நீங்க பொருளாதாரம் நீங்க இந்த சாதி முன்னேறிடுச்சா உனக்கு அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு? உனக்கு அதுக்கு நீங்க கேட்கிற? திடீர்னு எங்க அப்பா விபத்துல இறந்துட்டாரு, அப்புறம் நான் திறன் அடிப்படையில் தான் போட்டிட்டு வரணும்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எனக்கு கல்வியே வரலையே, இப்பதான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். அதுல கிருமி லேயர் இதுக்குள்ள கொண்டு வா அதுக்குள்ள கொண்டு வா, இது எப்படி இருக்கிறது? சமமான கல்வி இருக்கா? நகர்ப்புறத்தில் இருக்க கல்வி, கிராம சிற்றூர்கள் இருக்கா? விருதுநகர் ராஜபாளையத்தில் நீங்க படிக்கிற கல்வி சென்னையில் இருக்கிற கல்விக்கும் ஒன்று சமமா இருக்கா? கேந்திர வித்தலையா, நவோதயா, CBSE பாடத்திட்டம் உங்ககிட்ட இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. முதல் தர A கிரேட் ஆசிரியரை எங்க பணியமர்த்துறீங்க? C கிரேட் ஆசிரியரை எங்க பணியமர்த்துறீங்க? உங்க நாடு சொல்றது ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? நீ கான்சன்ட்ரேட் பண்றது, நீ கவனம் செலுத்துறது நகர்ப்புற வளர்ச்சியை, சிற்றூரின் வளர்ச்சியை ஏறிட்டு பாக்குறியா? நீ எங்களுக்கு குடிநீர், மின் வசதி, சாலை வசதி, அடிப்படை சுகாதார வசதி, எதை பத்தியாவது நீங்க கவலைப்பட்டிருக்கியா? அப்புறம் பசுமாட்டை பத்தி கவலைப்படுவேன், எங்களை கவலைப்படுவியா? சமச்சீர் அதையும் திரும்பி சொல்றீங்க. நான் கேட்ட கேள்வியில் பாருங்க, ஆசிரியரே சமமா பணியமர்த்தப்படல. பல பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு திடல் இருக்கு, கழிவறை இருக்கு, பலகை இருக்கு எழுதி படிக்க. இவருக்கு நகர்ப்புறத்தில் இவருக்கு எல்லா வசதி இருக்கு. நான் ஓராசிரியர் பள்ளி, எனக்கு மேற்கூரை இல்லை. பல பள்ளிக்கூடங்களில் மேற்கூரை இல்லை, மரத்து நிழலில் படிக்கிற பிள்ளைகள். இது சமச்சீரா இருக்கா?
அரசு பள்ளியிலே சென்னையில் இருக்கிற கட்டட பள்ளிகளுக்கும் இங்க நகர் கிராமப்புறங்களுக்கு பள்ளிக்கணும்னா நான் அரணியூர்ல படிச்சேன். என் பள்ளிக்கூடத்தை வந்து பாக்குறீங்களா? வாக்கு செலுத்துறதுக்கு மட்டும் அந்த 2 ஒரு சுவரு மேல ஆஸ்பெஸ்டா சீட் இருந்துச்சு. தரையில தான் உட்காந்து நான் படித்தேன். 2 ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. இப்போ அது இல்லை, மூடப்பட்டுருச்சு. திருப்பி நான் வந்து அதை சீரமைச்சு, இவங்க தானே சொன்னாங்க, தம்பி அன்பில் மகேஷ் தான் சொன்னார், அங்கே இருக்கிற பழைய மாணவர்களை நான் பழைய மாணவர்கள் நாங்கள் உள்ளூர்காரங்களை காசு போட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு கழிவறை கட்டி வச்சிருக்கேன். ஆசிரியர் பணி இல்லை, ஆசிரியர் போடலையே, விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், போடலையே. அங்கே விளையாட்டு திடல் இல்லை, என் பிள்ளைக்கு கழிவறை இல்லை, நான் தான் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. அங்கே படிக்கிற என் பிள்ளைக்கு 3ஆம் தர ஆசிரியரை போடுவீங்க, 3rd கிரேட் ஆசிரியர், 1st கிரேட் ஆசிரியர் எங்க போடுவேன்? நகர்ப்புறத்துல. சமச்சீர் எங்க இருக்கு? என் கையில ஒரு புத்தகம் இருக்கு, அரசு பள்ளியில சென்னையில படிக்கிறவர் கையிலேயே ஒரே புத்தகம் இருக்கு. புத்தகம் ஒன்னா இருக்கு, பாடத்திட்டம் ஒன்னா இருக்கு, பாடமுறை ஒன்னா இருக்கு. சீர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீ குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து படிக்கிற, உனக்கு உட்கார்ந்த மேசை எல்லாம் இருக்கு, இப்படி எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு கணினி இருக்கு, எல்லாம் மணி எல்லாம் வச்சு படிக்கிற. எங்களுக்கு என்ன இருக்கு? எங்க இருக்கு சமச்சீர் கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்க? வார்த்தைகளில் பெரியார் சமத்துவபுரம்னு இருக்கு, பேர்ல இருக்கு. அந்த இடத்துல கட்டப்பட்ட சமத்துவபுரத்துல எல்லா சமூகமும் ஒன்னா குடியிருக்கா? வளைவுல பேர் இருக்கு ஐயா, உள்ள இருக்கா? அப்ப எப்படி எந்த மாதிரி எடுத்துக்க? அது மாதிரிதான் சமச்சீர் கல்வி அப்படின்னா ஓ சமமாயிடுச்சு இருக்கு அப்படின்னு. பொதுத்திறன் போட்டியில நகர்ப்புறத்துல படிச்சவனும் சிற்றூர்ல படிச்ச நானும் போய் பொதுத்திறன் போட்டியில ஒன்னா போய் மோதி வெல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓராசிரியர் பள்ளியில படிச்ச நானும் 5 பாடத்தை 5 ஆசிரியர் நடத்துவார். அதுபோக நான் தனித்திறனை தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். கணிதத்துக்கு தனியா, எந்த பாடத்துல நான் பலகீனமா இருக்கேன், அறிவியல் அங்க தனி பயிற்சி வைடா, டியூஷன் வச்சு படிச்சுக்கிறேன், திறனை மேம்படுத்திக்கிறேன். நானும் நீனும் ஒன்னா அப்படி நான் தென்ன ஜிம்முக்கு போய் அப்படி வச்சிருக்கேன் உடலை, எனக்கு இடுப்புக்குள்ள விளங்காது. 2 பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடுனா எப்படி நான் ஓட முடியும்? சொல்லிக்கிறோம் நம்ம, எல்லாம் சமச்சீர் ஆயிடுச்சு, எல்லாம் சமத்துவம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன நீங்க விடுதலை பெற்ற நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் தேசிய கொடி ஏற்ற முடியல. என் தம்பி ஒரு படம் எடுத்துக்கான், நண்பன், 20ஆம் தேதி வருது பாருங்க. அது அவ்வளவு வலியை சுமந்து வருது அந்த படம். என் நம்பி சரவணன் எடுத்துக்க, நந்தன் 20ஆம் தேதி வருது. இப்படிப்பட்ட சமூகத்துல தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்றோம், அதையும் நம்ம நம்புறோம். கொடுமை. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் ஊராட்சி மன்ற தலைவராக வந்துடுறான், அவனை கொடியேற்ற விடல. கொடியேற்றும் போது எல்லாரும் போயிட்டாங்க. சரி பிள்ளைய நிற்குது, அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாயை கொடுக்கும்போது தாழ்த்தப்பட்ட கையில் வாங்க மாட்டேன்னு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை எல்லாம் வாங்க மாட்டேன்னு போதுன்னா, அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளுக்குள்ள இந்த சாதியை நஞ்ச விதைச்சவன் யார்? இப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன எங்கே போகுது நாடுன்னு? அப்புறம் நான் இடஒதுக்கீடு கேட்டா வகுப்பாரி பிரதித்துவம் தாடான்னா அவன் என்ன பண்ணுவான்றீங்க? ஏழைன்றீங்க. அவன் என்ன கொடுமையோ போங்க.